அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்கட்டும். ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் போது தந்தையிடம் வந்து கலங்கி நிற்பான். அப்போது அவனது பிரச்சனையை கேட்டபின் தந்தை ஒரே வார்த்தையில், இவ்வளவுதானா உன் பிரச்சனை, எல்லாம் சரியாகிவிடும் என்பார். அவனுக்கும் சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாது போய்விடும். அந்த மகனும் வளர்ந்தான். தந்தைக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்து கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், அப்பா, நான் எவ்வளவு பிரச்சனை என்று வந்தாலும் இவ்வளவுதானா அப்படி என்று கேட்கிற எனக்கும் அந்த பிரச்சனை சுலபமாக முடிந்துவிட்டதே, எப்படி அப்பா என்றான். அந்த தந்தை சிரித்து கொண்டே சொன்னார், சில வருடங்களுக்கு முன்பாக பிரச்சனை என்றால் கண் கலங்கி நிற்பாய். நீ கலங்கும் போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாமல் இருக்கும். நான் இவ்வளவுதானா என்று கேட்டதும் உன் மனம் ஒரு பிரச்சனை இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிந்துவிடும். இப்பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனை உன் கண் முன்பாக இருந்தாலும் அதற்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரிகிறது. சின்ன வயதில் எனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் என்னை பயமுறுத்த ஆட்கள் இருந்தார்களே தவிர தைரியம் சொல்ல ஆட்கள் இல்லை. அதனால்தான் எப்பவும் உன்னிடம் எந்த பிரச்சனை என்றாலும் இவ்வளவுதானா என்று கேட்பேன். நாம் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு நிமிடம் இவ்வளவு பெரிய பிரச்சனையா என்று நினைத்தோமானால் நாம் அங்கேயே நின்று விடுவோம். ஆனால் இவ்வளவுதானா என்று நினைத்தால் அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போய்விடுவோம். இவரை போன்று நமக்கு நல்ல தகப்பன், நம்பிக்கையின் தகப்பன், ஜெயம் கொடுக்கும் தகப்பன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரிடம் வருபவர் ஒரு நாளும் தள்ளப்பட்டு போவதில்லை. அப்படி ஒரு அன்பான தகப்பன் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் கலாத்தியர் 4:6, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் தேவன் அனுப்பினார். இயேசுவின் மூலம் நமக்கு கிடைக்கும் தகப்பன் உறவு இதுதான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.